அன்பு இதயங்களே, வணக்கம். எல்லாம் கொஞ்சம் இருட்டாயிடுச்சு இல்லை? சரி, ஓகே. இந்த இந்த கொஞ்ச நாளாக இந்த கோழிகளை பற்றி எதாவது பேசலான்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு சரி திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அது கோழிங்க பற்றி போகலாங்க. இந்த கோழியில் வந்து பல விதமான கோழிங்க இருக்குது. நாட்டுக்கோழி இருக்குது, அப்புறம் ஃபாரன் கோழி இருக்குது. இந்த ஃபாரன் கோழியில் சில வகையான கோழிங்க இருக்குது. ராணி ஷேவர், ராணி கட், இந்த மாதிரி. இதில் வந்து முட்டை விடுறதுக்காக சில கோழிங்க இருக்குது. அதுக்கு வந்து இந்த ஃபுட்டுலேயே கொஞ்சம் நல்ல எனர்ஜியெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டு அது முட்டை விடும். ஆனால் அந்த முட்டை வந்து ஹேச்சிங்க்கு உதவாது. அதை வச்சு குஞ்சு பொறுக்கலாம், அதோடைய இனத்தை உற்பத்தி பண்ணலாம். அந்த முட்டையை வச்சுக்கின்னு அந்த இனத்தை பெருக்க முடியாது. அது நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக தான் அதை பயன்படுத்துகிற மாதிரி. இன்னும் சில கோழியும் முட்டையே விடாது. அதுக்கு வந்து பிராய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சேவல் வகையுமோ இல்லை, பட்டிக்கோழி வகையில் இல்லை. அது உணவுக்காக அது கடவுளில் கொடுத்துக்கிறாங்க, பிராய்லர் அப்படின்னு சொல்லிட்டு. அது முட்டை விடாது. அங்கேருந்து எப்படி அதனுடைய இனத்தை நம்ம வளர்க்க முடியும்? இதுவும் வந்து லேயர்ன்னு சொல்லுவாங்க. நான் முதல்ல சொன்ன கோழியில் லேயர். அது முட்டை விடும், ஆனால் அது குஞ்சு பொறிக்க உதவாது. இப்போ அதனுடைய இனத்தை பெருக்கணுன்றதுக்காக தனிப்பட்ட முறையில் சேவலையும் பெட்டிக்கோழியும், அந்த லேயர் பெட்டிக்கோழியும் ஒரு கூண்டில் ஒரே இடத்துல அதுக்கு ஏற்பாடு செய்து ஒரே இடத்துல இருக்கும். அது அந்த அந்த ரெண்டும் ஒன்றா இருக்கும்போது அந்த பெட்டைக்கோழி முட்டை விடுது இல்லையா, அந்த முட்டையை ஹேச்சிங்க்கு யூஸ் ஆகும். அது அவியத்துக்கு வச்சா ஒரு 21 நாளில் அது குஞ்சு பொரிக்கும். இந்த மாதிரி சேவல் இல்லாத கோழி எப்படி முட்டை விடும் அப்படின்ட்டு சிலர் கேட்குறாங்க. ஆனால் பெட்டைக்கோழி முட்டையிடும், அவ்வளோதான். அது சேவல் துணையில் கட்டிக்கூட அது முட்டை விடும். ஆனால் அது வந்து ஹேச்சிங்க, அதோடைய இனத்தை பெருக்க அந்த முட்டை பயன்படாது. நாட்டுக்கோழிங்க இருக்குது. அந்த நாட்டுக்கோழிங்கும் சேவலோடு இருக்கும், அதுக்கு முட்டை விடும். அந்த முட்டையை வந்து அவியன்னு சொல்லுவாங்க. ஹேச்சிங்க்கு வச்சுருந்தாக்க அது முட்டை விடும். ஓகே, அது விஷயமாக தான் நான் சொல்ல வந்தேன். சரியோ, அதை பற்றி சில இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசலான்னு பார்த்தேன். எனக்கு இப்போத்துக்கு ஞாபகம் வரல. அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசுகிறேன். வணக்கம்.